கிளினிக்ல எல்லாமே நம்ம நல்லா அக்கௌண்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் எதிர்பார்க்க முடியும். தெரிவிச்சுக்கலாம். இந்த விழாவில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் அந்த ரமணி தமிழரசன் ஏன்னா உயிர் எடுக்கிறேன் பாஸ்கர்னா ஒரே வேண்டுகோள், மறக்காம நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், நாம் எல்லாரும் தமிழர்கள் தான் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன பண்ணோம்? தமிழில் தான் பெயர் உங்கள் குழந்தைகளுக்கு சூட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். வாயிலே நுழையாத, அர்த்தமே புரியாத, ஸ்டைலாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வடநாட்டு பெயர்களை வைக்கணும். எனக்கு ஒன்றும் எந்த மொழி மேலேயும் வெறுப்பு இல்லை. ஒருவேளை இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் யாராவது ஒரு பெண் வந்து இப்போ மகப்பேறு காலத்தில் இருக்க ஒரு பெண் வந்து நான் தெலுங்கு தான் என்னோடய தாய்மொழி அப்படின்னு சொன்னால் தெலுங்கு பேர் வைங்க, தப்பு கிடையாது. உங்கள் தாய்மொழியை நீங்கள் மதிச்சு வைங்க. இல்லைங்க நான் மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா மராத்தி மொழியில் கூட வைங்க. இல்லை நான் யூபியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அது என்னது ஹிந்திலேயோ ஏதோ ஒரு மொழியில் வச்சுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தாய்மொழியை தமிழாக வைத்து கொண்டு நம்ம குழந்தைக்கு தாய்மொழியில் பெயர் வைக்கலைன்னா அது என்ன இருக்குது? யாராவது ஒரு டெல்லி பக்கம் இருக்கிறவங்க, உத்தரப்பிரதேசக்காரங்க தமிழில் அழகாக, நான் கூட அழகாக இருக்குன்னா இல்லைன்னு தெரியாது, ஆனால் பேராத அழகான பேர் எழிலரசன் வச்சுருக்காங்க. எங்கள் அறிவழகன் அப்படின்னு யாரெல்லாம் வச்சுருப்பாங்களாங்க? இருக்கா? கிடையாது. முருகன் கடவுள் பெயரில் முருகன் பெயர் அங்கே வச்சுருப்பாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்க மொழியை அவங்க மதிக்கிறாங்க, நாம் மட்டும்தான் நம்ம மொழியை மதிக்கிறது இல்லை. என்னன்னு கேளுங்க, என் பையன் ஸ்கூலுக்கு போனான்னா ஸ்டைலாக இருக்கணும், சரி என்னப்பா பேருன்னு கேளுங்க, வாயிலே நுழைய ஜிலேபி, ஜாங்கிரி, இது மாதிரி பேர் தான் இருக்கு. அது ரித்திஷன்றா, ரித்திகான்றா, ருத்திகான்றா, என்னவோ பேர் வாயிலே நுழையில, அர்த்தமே புரியல. நேரடியாக தமிழ் சொல்லில் தமிழ் வார்த்தையில் பெயர் சூட்டுங்கள், அழகாய் கொண்டாடுங்கள், மிக மகிழ்ச்சிகரமாக இருங்கள். இந்த பேறு காலத்தில் டெலிவரி ஆகிற வரைக்கும் அந்த மகப்பேறு காலத்தில் மகிழ்ச்சி மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு தான் அந்த வளைக்காப்பெல்லாம்ன்றது, நல்ல ஒலி கேட்கணும்னு. அதுக்கு தானே நல்ல வலையெல்லாம் போட்டுன்னு வந்துருக்காங்க. அந்த ஒலி மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் கேட்குற ஒலி கூட அதான். தயவு செய்து இந்த டிவி சீரியல் பக்கம் மட்டும் உட்காந்துறாங்க. பிறக்கும் போதே உங்கள் குழந்தை வந்துவிட்டு இல்லாத வில்லங்கள்லாம் பேசும். அதனால் தயவு செய்து டிவி சீரியலில் மட்டும் நீங்கள் யாரும் உட்காந்துறாங்க. நல்ல பாடல்களை கேளுங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், ஆரோக்கியமாக வாழ்ந்து குழந்தை பேரை பெற்று நீரோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.